கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். And she called the name of the Lord that spake unto her, though God chased me, for she said, have I also here looked after him that seeth me. அப்பொழுது அவள், என்னை காண்பவரே நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் அவர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையின் மூலமாக நீங்க ஒவ்வொரு இருதயங்களில் நீங்க பேசுங்க. கர்த்தாவே, நீர் என்னை காண்கிற தேவனாய், நீர் எங்களை காண்கிற தேவனாய் இந்த கால வேளையில கர்த்தாவே எங்களை மத்தியில நீங்க வெளிப்படுகிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்தியின் தலைப்பு என்ன? என்னை காண்கிற தேவன். இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவர் காண்கிறார். நம்ம ஒரு ஏதாவது மூலையில் இருக்கலாம், நீ எந்த பாதாளத்தில் இருந்தாலும் தாவீது ராஜா சொல்றாரு, பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நம்முடைய தேவன் எவ்விடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் காண்கிற தேவன். நாம் தேவனுடைய பிள்ளைய முக்கிய நம்மளை எப்பொழுதும் காண்கிற தேவனாக இந்த கால வேளையிலும் கூட நம்மை காண்கிற தேவன் நம்மோடு அவர் பேசி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு 7 காரியத்தை நாம் பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, நம் இருதயத்தை காண்கிறவர். 2, நம் வழிகளை காண்கிறவர். 3, நம் நடைகளை காண்கிறவர். நம் கண்ணீரை காண்கிறார். 5, நீதிமான்களை காண்கிறார். 6வது, தாழ்மை உள்ளவனை காண்கிறார். 7வது, எல்லோரையும் பார்க்கிறார். காண்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த வார்த்தை யார் சொல்றா? ஆகார் சொல்றதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகார் கைவிடப்பட்ட நிலையில் தனிமையை அவள் உணர்கிறாள். இந்த குழந்தையை வைத்துக்கொண்டு எனக்கு யாருமே இல்லையே என்று நினைக்கும் போதுதான் அந்த இடத்தில் தேவன் ஆகாரை காண்கிற தேவனாய் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகாரை தேவன் காண்கிறார். இவளை பாருங்க, இவளை தேவன் விசாரிக்கிற தேவனாய் அந்த இடத்துல வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, இருதயத்தை காண்கிறார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். முதலாவது என்ன? நம் இருதயத்தை காண்கிறார். வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹல்லேலூயா. அந்த தாவீது ராஜா கூட பிறந்தவங்க ஒவ்வொரு ஆளா வர சொல்றாங்க. அந்த இடத்துல தான் இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். உயரம், நிறம், நல்ல உயரம் தரத்தை என்ன செய்யறாங்க? அந்த சாமுவேல் பார்க்கறத பார்க்கிறோம். அதான் ஆண்டவர், நீ உயரத்தை பார்க்கிற, நிறத்தை பார்க்கிற, நான் அதை பார்க்கல, நான் மனுஷனுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு. அது குட்டையா இருக்கா குள்ளமா இருக்கும் பாருங்க. வந்துட்டு குள்ளன் மனிதர்லாம் வளர்ச்சி அப்படி ஆண்டவர் அவங்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். உயரமா, எவ்வளவு உயரமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆகவே இந்த உயரம் அதுகளை ஆண்டவர் பார்ப்பதில்லை. நம்ம இருதயம் எதைத்தான் பார்க்கிறாராம்? நம் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இடத்துல இந்த கால வேளை நாம் பார்க்கிறோம். முதலாவது இருதயத்தை காண்கிறார். இருதயத்தை அவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நான் எப்பொழுதும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவர் இருக்கிறார், அவர் நம்ம அழைத்த தேவன், என்னை சிருஷ்டித்த தேவன். அவர் எப்பொழுதும் நம்மளை காண்கிறார். ஆகவே அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் நாம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கதவை பூட்டி நீ இருந்தாலும் அவர் உன்னை காண்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மூலையில நீ எந்த தூரத்துல போனாலும் அவர் இருதயத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எந்த காரியத்தில் நான் தப்பி போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது நான் பாவம் செய்யும் போது, ஏதாகிலும் தேவனை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் பேசும்போது, பேசுகிறதுக்கு முன்பாகவே என்னை ஒருவர் காண்கிறார். அந்த காண்கிற தேவன் இருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். என்னை அழைத்த தேவன் என் பாவங்களை அவர் இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை. அவர் என் இருதயத்தை பார்க்கிறார். அந்த உணர்வு தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நம் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நம் இருதயம் இந்த முக்கியம் என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம் இருதயத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். தேவன் மனுஷ முகத்தை தான் பார்ப்பான். முகத்தை அழகு எப்பயும் அலங்கரிச்சு நல்லா இருக்கு. இருதயம் எப்படி இருக்கு? ஆண்டவர் அதைத்தான் பார்க்கிறாருங்க. மனுஷ முகத்தை பார்க்கிறான், ஆனா இருதயம் தான் முக்கியம். தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த கால வேளையில அவரவர் நம்ம இருதயங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியம் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்று சற்று வேளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, பின்பு அவர் அவனை தள்ளி, சவுலை தள்ளி என்ன செய்யறாரா? தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஹல்லேலூயா. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! நம்ம தேவனை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய தேவனை சற்று நேரம் நம்ம கவனித்து பார்க்கணும். அவர் பாருங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அவர் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது நம்ம குறித்து தேவன் சாட்சி சொல்லணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று புதிய ஏற்பாடுல அப்படியே வருது பாருங்க, அவரை குறித்து சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவைகளாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். தேவன் சாட்சி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது இந்த நாளில மிகவும் அவசியம். இந்த சவுல் பாருங்க, சவுல கர்த்தர் தான் நியமிச்சார், தேவன் தான் நியமிச்சார். எவ்வளவு உயரம் என்று வேதம் சொல்லுது சவுல். ஆனா நாட்கள் போக போக அந்த தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவாறு அவன் இருதயம் ஒரு சில நேரங்கள்ல கீழ்ப்படியாம தேவன் சொல்லுவதை கேட்காம போறதுனால ஆண்டவர் சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாய் ஆக்குறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவனுக்கு சித்தமானவைகளை நாம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 21, நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 2வது வசனம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். ஆனா நம்ம வழியெல்லாம் செம்மையாக தோன்றும். பரவாயில்லையப்பா, நம்ம நல்லா ஆலயத்துக்கு வாரோம் போறோம் பாருங்க, செம்மையாத்தான் இருக்கும். யாருக்கு முன்பாக செம்மையா இருக்கணுமா? கர்த்தருக்கு. கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஆனா கத்தரிக்காவா தக்காளி பழமா அது போற நிறுத்து பார்ப்போம். ஆனா தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், நம்மளை சிருஷ்டித்த தேவன் நிறுத்து பார்ப்பாராம்.
நம் வழிகள் எல்லாம் எப்படிப்பட்ட வழி? தாறுமாறா இருக்கா? நம்ம பார்வைக்கு அது செம்மையா தான் இருக்கு. ஆனா கர்த்தர் நமக்கு கேரண்டி சொல்ல வேணும், சரி என் வழியில நீ போறேன்னு சொல்லி. கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், மனுஷருடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். பாத்தீங்களா? அந்த இடத்துலயும் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 27வது வசனம். பிள்ளைகளுக்கு வயசாயிருச்சு, என்ன செய்ய? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே இடையில பிள்ளைய எழுந்து போகக்கூடாது. ஆராதனை பகுதியில் அது ரெண்டுகளையும் பிரிக்கணும், தனித்தனியா உட்கார வைக்கணும். ஒன்னா இருந்துட்டு அங்கிட்டு போக வர ஒரு நீங்க தாய் தகப்பம் அதை சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு. ஏன்னா தேவ சமூகம் இல்லையா, அங்கங்கும் எந்திரிச்சு போகக்கூடாது. ஒரு அவசரம்னா பாத்ரூம் போயிட்டு வந்துடணும். ஆகவே இங்க உட்காருது அங்க உட்காருது, ரெண்டு பிள்ளையும் சேரக்கூடாது, தனியா இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். தேவ சமூகத்தில் ஊட வர்றது, உட்கார்றது, சால்வை ஊட போடுறது, அது என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நீங்க பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். இருதயங்களை ஆராய்கிறாருங்க. நம்ம இருதயத்தெல்லாம் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவனை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஆராதிக்கிறோம். ஆவியின் சிந்தை இன்னதென்றும் அவர் அறிவார். எத்தனை பேருக்கு ஆவியின் சிந்தை இருக்கு? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் இருதயத்தை காண்கிறவராய் இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, வழிகளை அவர் காண்கிறார். வழிகளை தேவன் காண்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 21. மனுஷருடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்குங்க. நம்ம தப்பியே போக முடியாது. ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் சரி, உலகமெங்கிற ஒவ்வொரு மனிதனுடைய முக்கியம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வழிகளை அவர் பார்க்கிறார். முதலாவது இருதயத்தை காண்கிறவர். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், வழிகளை அவர் காண்கிறார். மனுஷருடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஆண்டவரா இருக்காரு பாருங்க. அந்த உலகத்தில் நம்ம ஒரு ஆளா இருக்கோம், 1000 பேரை, எத்தனோ கோடி கோடி ஜனம். ஆகவே அவருக்கு முன்பாக ஒரே நிமிஷத்துல அத்தனை ஜனங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம் இருதயத்தை இந்த வேளையில அவர் காண்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாமே சற்று நேரம் நாம் சிந்திப்போமாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 18வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்கள் வழிகளை நான் பார்த்து. முதலாவது நம்ம வழிகளை பார்க்கிறாருங்க. நம்ம வழி தாறுமாறா இருந்து நிக்க கூடாத இடத்துல நம்ம நிக்கிறது. தேவனுக்கு எது பிடிக்காதோ அதை நம்ம இருதயத்துல ஒரு சில காரியங்கள் ஆளுகை செய்யும். நம்ம விடுன்னு நினைச்சாலும் அது விடாது நம்மளை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தரிடம் நாம் உதவி கேட்க வேண்டும். இயேசுவின் வழியில நாம் செல்லணும். இயேசுவின் வழினா என்ன சொல்லுங்க? இயேசுவின் வழி செம்மையானது, நீதி நியாயம் உள்ளது, அன்பு உள்ளது. பாருங்க, அப்படிப்பட்ட செம்மையானது தேவனுடைய வழி. இப்படிப்பட்ட அந்த வழியில நாம் தேர்ந்தெடுத்து ஒரு மனிதன் இயேசுவின் வழியில இப்படிப்பட்ட வழியில நாம் செல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன செய்யறாராம்? முதலாவது அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். இரண்டாவது அவர்களை நான் குணமாக்குவேன், அவர்களை நடத்தி, அடுத்து அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஹல்லேலூயா.
நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவனாய், குணமாக்குற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வழிகள் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. ஆண்டவருடைய அவர் வழி செம்மையாய் இருந்தது, அவருடைய வழி அன்புள்ளதாய் இருந்தது. இப்படிப்பட்ட அன்பின் பாதையை நாம் தேர்ந்தெடுத்து இயேசுவின் வழியிலே நாம் செல்லுகிறவர்களாய் இருக்கிறோமா? நம் வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோபின் சரித்திரம் 31வது அதிகாரம் 4வது வசனம். யோபு 31:4. அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை. முதலாவது நம்ம வழிகளை தாங்க நோக்கி பார்க்கிறாங்க. திடீர்னு வந்து தூக்கி தர மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்துல அதுதான் வந்து பார்ப்பாங்க. சரி வந்து நீ அதுக்கு தான் வந்து அது பார்ப்பாங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்க ஒரு அழைப்பு கொடுத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பார்த்து தான் வந்து ஆண்டவர் அதுதான் ஆண்டவர் நம்ம இருதயத்தை முக்கியம், நம்ம வழிகளை இதெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பை நம்ம கரத்துல தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், வாசிங்க. அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. என் நடைகள் எல்லாம் எண்ணுகிறார் அல்லவா. எவ்வளவு இந்த யோபு சொல்றத நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், ஒருவனுடைய வழிகள் தேவனுக்கு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய வழி யாருக்கு பிரியமா இருக்கணுமா? கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அவருக்கு நம்ம பிரியமா இருக்கும்போது சத்துருக்களையும் கூட சமாதானம் பண்ண செய்வார். நம்முடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யாவரோடு சமாதானமா இருக்கிறோமா? தேவனுக்கு நாம் எப்பொழுதும் அவரை பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்து ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா போதும், அவனுடைய சத்துருக்களையும் அவனுடைய சமாதானம் ஆகும்படி செய்கிறார். இந்த வேலையின் கூட வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். என் ஜனமே, நாமே இந்த நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போமாக. தேவன் நம்முடைய வழிகளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது என்ன பார்த்தோம்? இருதயத்தை காண்கிறார். இரண்டாவது நம் வழிகளை காண்கிறார். மூன்றாவது நம்முடைய நடைகளை காண்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் சரித்திரம் 34வது அதிகாரம் 21வது வசனம். ஆகவே நீங்க தொடர்ந்து போன பரிசுத்த ஆராதனையில ஞாயிற்றுக்கிழமை செய்தியின் தலைப்பு வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். மைக்கில சொல்லுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக செய்கிற தேவனாயிருக்கிறார். பாத்தீங்களா? அப்படியே மனப்பாடம் பண்ணும் போது இந்த வசனம் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும். சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்றாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த உபவாச கூட்டத்துல சொல்லுங்க பார்ப்போம். அங்க வியாழக்கிழமை பெரிய சாயம்புரத்துல வந்து அந்த பரிசுத்த உபவாச கூட்டத்துல தேவனுடைய வார்த்தை என்ன? ஏன்னா வந்து அதைத்தான் நீங்க உங்களை மனப்பாடம் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன். வந்து அந்த ஒரு ஜெப கூட்டம் வைக்கிறோம். இங்கிருந்து பெட்ரோல் போட்டு மெனக்கிட்டு அவ்வளவு தூரம் வாரோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை அது என்னால நினைச்சா என்னால முடியாது. பாருங்க, ஆண்டவருடைய கிருபை தான் அந்த அளவுக்கு இந்த திராணியை ஆண்டவர் தரார். ஆகவே உங்க வீடுகளில் ஒவ்வொரு வீடுகளும் உபவாச கூட்டம் வைக்கிறது அது பெரிய ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எந்த இடத்துலையும் இப்படி இல்லை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களே பெறுவான். அது மனப்பாடமா இருக்கணும். அங்க வேம்பார்ல செல்வராணி வீட்டுல சாட்சியில சொன்னாங்க. சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. கீழ்ப்படியவர்களுக்கு பரிசுத்தாவியை தர அவர் வல்லமை உள்ளவர். அப்ப இதெல்லாம் நீங்க ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்படி ஆகிலும் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு தூரம் வந்து ஜனவரி மாதம் அந்த வருஷம் பிறந்ததும் என்ன சொல்றோம்? வாக்கு தத்தம் வசனம். ஏன்னா இப்படியாவது ஒரு வசனமாவது என்ன செய்யட்டும், இருதயத்துல வந்து அந்த நம்பும் போது இப்படியாகும் இந்த வார்த்தை அவங்களை ஆசீர்வதிக்கும். வாக்கு தத்தம் வந்து ஒவ்வொருவருக்கும் வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்தார். ஆகவே அதுவும் நீங்க மனப்பாடம் பண்ணி வந்து அதை நீங்க சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு அவரவரை கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் வந்து நினைவா இருக்கு?
நாம் சிந்திக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு தந்தது அவர் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், அவர் நன்மையானதை தருவார். இந்த 2026 வருஷத்துல அடியனுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். சொல்லுங்க. நீதிக்கு ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். ஏசாயா 54:14. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொன்று என்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121:8. ஒருவேளை ஜனங்க இப்படி திடீர்னு கேட்கிறாரு, எனக்கு வெக்கமா இருக்கு, நானும் படிச்சுட்டு வரல, அதனாலதான் வரலையணும் அந்த ஆத்மாக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தான். நானும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு. இந்த தேவனுடைய வார்த்தை தான் உங்களையும் இணையும் கர்த்தர் உயர்த்தும். அவருடைய வார்த்தை தான் நம்மளை மேன்மைப்படுத்தும். சொல்லுங்க. 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். வாக்கு தத்தம் பார்த்தாவது சொல்லுங்கப்பா. இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீதி உலகத்தினா உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. கை தட்டுங்க தம்பிக்கு. ஹல்லேலூயா. அப்படிதான். சின்ன பிள்ளைய பாருங்க எவ்வளவு மனப்பாடமா இருக்கு. இந்த வாக்கு தத்தத்தை பெரியவங்களை வெக்கப்படணும் அதை நினைச்சு. ஆகவே டக்குன்னு எந்த நேரத்திலும் சொன்னாலும் நீங்க மனப்பாடமா நீங்க சொல்லணும். உங்க வாக்கு தத்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது பதிஞ்சிரும். அடுத்து இது நானே எதிர்பார்க்கல பாருங்க. ஆண்டவர் திடீர்னு உணர்த்துறாரு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால நீங்க பயப்படாதீங்க. சொல்லுங்க தைரியமா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. வேற வாக்கு தத்துவம் அங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகம் 7:14. மற்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் அவரவரை கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி இந்த 2026 வருஷத்துல கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றி தர முடியாய் தேவன் அவரவரை கொடுத்த வாக்கு தத்துவ அவருடைய வார்த்தையை இந்த ஆராதனை பகுதியிலும் கூட ஆவியானவர் அதான் பேசினார். என் வார்த்தையை விசுவாசி, அப்படி என் மகிமையை காண்பாய் என்று. ஆகவே தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்றால் தேவனும் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும் அப்படியே. ஆகவே கர்த்தர் ஒவ்வொரு ஜீவியத்திலும் வாக்கு தத்தம் நிறைவேற நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய நடைகளை அவர் காண்கிறவர். யோபின் சரித்திரம் 34வது அதிகாரம் 21வது வசனம். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. நம்ம வழிகளை அவர் நோக்கி பார்க்கிறாருங்க. அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். ஒரு சில நேரம் அவர் துக்கப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாலும், என்ன மகனே என்ன மகளே இப்படி இருக்கியே, நம்ம வழி இப்படி இருக்கே, அவர் துக்கப்படுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் 3வது பார்க்கிறோம், நம்முடைய நடைகளை அவர் காண்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம், மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற ஒருவர் நம்மோடு அவர் பேசுகிறார். இந்த கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 24வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் வாய்க்க வேண்டும் என்றால் நம்முடைய நடைகள் ஒரு பரிசுத்தமாக இருக்கணும். இதுல பேதுரு சொல்றார், 1 பேதுரு நினைக்கிறேன், உங்க நடைகள் எல்லாவற்றிலும் உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது நம்முடைய நடைகளை காண்கிறவர். 4வது நம் கண்ணீரை காண்கிறவர். 4வது நம் கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம். அந்த ஸ்தானாதிபதிகள் திரும்பவும் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம்.
நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஹல்லேலூயா. அந்த எசேக்கியா அவர் ராஜாங்க வந்துட்டு அவரு திடீர்னு வந்து அந்த தீர்க்கதரிசி யார் சொல்ல வந்தது? ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அவர் சொல்றதை நாம் பார்க்கிறோம். மேல உள்ள வசனத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அனுப்புறார், கர்த்தர் அனுப்புறார். வந்த உடனே வீட்டு காரியம்லாம் நீ சரி பண்ணிக்க சொல்லிட்டு, அவ்வளவுதான் ஆண்டவர் உன்னை எடுக்க போறான்னு சொன்ன உடனே அவனுக்கு உயிர் வாழணும் ஆசை. செவருபுறமா திரும்பி கண்ணீர் விடுகிறதே நாம் பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழ ஆசை, இப்பயே என்னை கூப்பிடுறிய ஆண்டவரே, நான் கொஞ்ச தான் வாழணும், நான் உயிரோடு இருக்கணும் சொல்லிட்டு கண்ணீர் விடுறாரு. ஆண்டவரே, அது உள்ள இந்த அதிகாரம் பூரா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எதாகிலும் நான் உமக்கு நான் துக்கப்படுற மாதிரி எதாகிலும் நான் செஞ்சேனா, நான் செம்மையாதானா உங்களுடைய வழியிலே நடந்தேன், நீங்க சொல்லும் ஏன் இப்ப நான் உயிர் வாழ ஆசையா இருக்கு, நான் என்ன செஞ்சேன்? சுவர்புறமா நோக்கி கண்ணீர் விடுகிறதை பார்க்கிறோம். அந்த கண்ணீரை கூட தேவன் காண்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் இந்த சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த தீர்க்கதரிசி போனவர்னு ஆண்டவர் அவரோட பேசுறார். திரும்பி போ, நீ நான் என் மகனுடைய கண்ணீரை நான் கண்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அவர் நம்மை காண்கிற தேவன். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இந்த கண்ணீருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வருஷம் முழுதும் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. அண்ணால் பாருங்க, குழந்தை இல்லை, சகலாத்தி என்ன செய்யறான், சொல்லியே துன்படுத்த நிம்மதி இல்லை, மனசு நொந்து போய் தான் கடைசி ஆலயத்துக்கு போய் தேவ சமூகத்திலே வந்து கண்ணீரை ஊற்றி விட்டாள். இந்த கவலைகள் எல்லாவற்றையும் தேவனிடம் வைத்து விட்டாள். அதுக்கு பிறகு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் ஒரு குழந்தையை தரார். அவர் சாலமோன். கர்த்தருக்கு சாமுவேல். சோத்திரம். சாமுவேல் அவர் கர்த்தருக்கென்று வந்து முதற் பலன் தேவ ஆலயத்தில் விடுகிறத பார்க்கிறோம். நீங்க வீடுகளில் வாசிச்சுக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசி நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இந்த அண்ணாளுடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவன். அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், எசேக்கியா சுவர்புறமா திரும்பி செபித்த பொழுது கர்த்தர் அவருடைய கண்ணீரை தேவன் வந்து கண்டேன் என்று இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச தூரம் கூட போல. இவர் ஐயா வந்து என்ன உயிர் வாழணும் ஆசையா இருக்கு, இவன் நான் சாக போறேன்னா என்ன ஆண்டவரே, இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஜீவனோடு இருக்கட்டும் வந்து அவரு ஆசைப்படுறார். வேதத்துல பாத்தீங்கன்னா தாவீது ராஜா சொல்றாரு, பாதி வயதிலே என்னை எடுத்துக்கொள்ளாதிரும் சொல்றார். இந்த இடத்துல ஒரு பரிபூர்ணம் இருந்தாலும் இன்னும் நான் வாழணும். உடனே கண்ணீர் விட்டு அழுகிறார். நான் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, அவர் சொல்லிட்டார். சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு இந்த தீர்க்கதரிசி போயிட்டார். மறுபடியும் ஆண்ட உடனே திரும்பி போவாங்க. அவனுடைய கண்ணீரை நான் பார்த்துட்டேன். கண்ணீர் பாருங்க, நம் கவலையோடு கர்த்தருடைய சமூகத்துல வந்து எந்த காரியத்தை குறித்தாலும் கேட்டா அவர் நிச்சயம் நம்ம கண்ணீருக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வல்லமையில தேவன் நம் கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். உடனே நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன், 15 வருஷம் கூட்டுவேன் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷருடைய ஜெபத்தை கேட்டு ஆயுசின் வருஷங்களை நம்முடைய தேவன் கூட்டுகிறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவர் கூட நம்ம அந்த யோசுவா கூட நடுவானில்
சூரியனை நிப்பாட்டுறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷருடைய ஜெபத்துல அநேக பரிசுத்த வேதாகமத்துல பார்க்கிறோம். ஒரு மனுஷருடைய வேண்டுகோளை நம்முடைய தேவன் அவர் பார்க்கிறார். நம்ம கண்ணீரை அவர் பார்க்கிறார். நான் உண்மையோடு கண்ணீர் விட்டு, கர்த்தாவே எனக்கு இறங்கும், இந்த விஷயத்தில் எனக்கு ஜெயத்தை தாங்கப்பா, நீ எது கேட்டாலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கும் போது கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் தாமே நம் கண்ணீரை காண்கிறவர். 5, நீதிமான்களை காண்கிறார். சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 15வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கான். நாம் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீதியின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் ஊழியர்களும் சரி, அநேக ஊழியர்கள் பேர் தான் ஊழியன், கெட்ட வார்த்தை வாயில வரதை பார்க்கிறோம். அப்படி ஆளுகிட்டலாம் ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. நம்ம பாதம் செம்மையான இடத்துல நிற்க வேண்டும். தேவன் யாரை தான் காண்கிறாரா? நீதிமான்களை காண்கிறார். ஆகவே நல்ல ஒரு பரிசுத்தவானோ, தேவனுக்கு பிரியம் உள்ள ஆவியவே நம்ம கொஞ்ச நேரம் பேசினாலுமே அவங்க கனிகளினால நம்ம அறிஞ்சுக்கிறலாம். அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா அப்படி நீதிமான்களோடு நம்ம பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நம்ம சத்தியத்தை சொல்லலாம் ஒழிய, மற்றபடி தும்மாரக்கூடிய ஆலோசனையில் நீ நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் வேதம் சொல்லுது. ஆகவே நாம் அதிகம் ஐக்கியம் வச்சுக்கிறணும். தேவனோடு பிரியமா இருக்கிறவர்களோடு நாம் பேசினா நமக்கு ஒரு பிரயோஜனம், நல்ல வார்த்தைகள், நல்ல கனிகள் வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை வரும். அதான் அநேகர்கிட்ட நான் பேசுறது. ஒரு சிலர்கிட்ட சுருக்கமா பேசிக்கிறது. ஏன்னா ஜபத்தில் வேத வாசிப்புல இருக்கிறவங்களோடு நான் பேசும்போது இந்த வசனம் அவங்க உள்ளத்துல இருந்து வரும். திடீர்னு ஆண்டவர் பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆண்டவர் என்னோடு பேசுறார். ஆகவே நம்முடைய வழிகள் செம்மையான வழியில் இருக்கணும். நீதிமான்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனாய் இருக்கிறார். நீதிமான்களை காண்கிற தேவன். அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய செவிகள், தேவனுடைய காது, இந்த செவிகள் எப்பொழுதும் நீதிமான்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம். இந்த கண்கள், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. யார் மேல நோக்கமா இருக்கு? நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமை செய்கிறவங்க, ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க, எது தேவனுக்கு பிடிக்காதோ அதெல்லாம் எதிர்மறை செய்கிறவங்க அந்த அவர்களுக்கு எப்படி தேவனுடைய கண்கள், அவருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது என்று நாம் வாசித்தோம். கர்த்தருடைய கண்கள் விரோதமாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்களுக்கு வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். எத்தனை பேர் தேவனுடைய நீதியின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. வருஷம் முழுவதும் நான் பாவம் அறிக்கும் போது ஆண்டவரே இப்படி இருக்கேன், மீறி தெரிஞ்ச இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், மன்னியும் சொல்லலாம். ஆண்டவரே நான் பாவி, நான் தூசி, நான் ஒரு புழு. அநேக சாட்சி சொல்லும் போதும் அப்படி ஒரு சில இடங்கள்ல நான் கேட்டிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தூசி குப்பை நீங்க சொல்ற அந்த அளவுக்கு இறக்குற ரேச பேசி பாருங்க, குப்பையா அது என்னன்னு தெரியும். ஆகவே அவ்வளவு கோபமும் வரும், பெருமை, மேட்டிமை, அந்த ஆவியெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஆனா சொல்றது என்ன? நான் ஒரு தூசி, நான் ஒரு புழு ஆண்டவரே. லேச தட்டி பார்த்தா தான் தெரியும், பேசி பார்த்தா அவ்வளவுதான் கோபம் உச்சி தலைக்கு ஏறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் நீதிமான்கள் மேலதான் அவருடைய கண்கள் நோக்கமா இருக்குங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று நாம் பார்க்கிறோம். 5வது நீதிமான்களை காண்கிறார். 6வது தாழ்மையுள்ளவனை காண்கிறார். அவர் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறாங்க. நீங்க எந்த அளவுக்கு தாழ்ந்து போறீங்களா, நீங்க நஷ்டம் அடைய மாட்டீங்க. எந்த அளவுக்கு நீ தாழ்த்துறியோ, தன்னை தாழ்த்துறியோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 138வது சங்கீதம் 6வது வசனம். அவர் உயர்ந்தவராயிருந்த நம்முடைய தேவன் உன்னதத்தில் வாசம் செய்கிறவர். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். மேட்டிமை, ஒரு சிலர் நான் கண்டு மேட்டிமையின் ஆவி பார்க்கிறோம். எல்லாம் எனக்கு தெரியும், முகத்தவே ஒரு மாதிரி மேட்டிமையா தூக்கிறாங்க, தலை கவுறாது. ஆமா, எனக்கு தெரியாதுதான் சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில இடங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன். ஆகவே மேட்டிமை தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. மேட்டிமை உள்ளவரை தூரத்திலிருந்து பார்க்கிறார், அறிகிறார். நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், உன் மண்டையில் அவ்வளோ குப்பை இருக்கேன், அவ்வளோ மேட்டிமை உனக்கு தேவையா? ஆண்ட துக்கப்படுவார், பக்கத்தில் நெருங்க முடியாது. இந்த பெருமையுள்ளவருக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். ஆகவே இந்த மேட்டிமை இருந்துச்சுன்னா தேவன் தூரமா போய் விடுவார். இந்த இடத்துல பெருமை இருந்தாலும் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி இருக்கிறார். அவர் உயர்ந்தவராயிருந்தோம். நம்முடைய தேவன் எங்க வாசம் செய்கிறாரு? உயர்ந்த இடத்துல. இந்த மேகம் இது கிடையாது, இந்த பொல்லாத சேனைகளின் ஆவி உலாவுகிற இடம். அந்த மேகத்துக்கு மேல, எத்தனோ மேகத்துக்கு மேல சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் உயர்ந்த இடத்துல வாசம் செய்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் அப்படியாக நாம் வாசிக்கிறோம். அவர் தன்னை தாழ்த்தி தான் இந்த பூமிக்கு வந்தார். பெரிய தேவன் அவர் அப்படிதான் நாம் வாசிக்கிறோம். அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நம்மை நோக்கி பார்க்கிறார். பார்த்துதாம் இரக்கமாக இறங்கி நமக்கு உதவி செய்கிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனமும் 10வது வசனமும் நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம் 10வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நாம் எத்தனை பேர் நம்ம கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மையாக ஜீவிக்கிறோம்? தாழ்மை என்பது நமக்கு சகலமா இருக்கலாம். தேவன் நமக்கு தந்தது. ஆண்டவரே, என்னில் ஒன்றும் இல்லப்பா, தன்னை பெருமையாக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லாமையே தேவனிடத்தில் கொண்டு போகணும். எல்லாம் எனக்கு இருக்கிறது, நீங்க தந்தது, நன்றி அப்பா, நான் ஒன்றும் இல்லப்பா, நீங்க தான் என்னை தகுதிப்படுத்தினீங்க, நீங்க தான் என்னை உயர்த்தினீங்க, நீங்க தான் என்னை மேன்மைப்படுத்தினீங்க. ஒருபோதும் என் ஜீவியத்தில் பெருமை வராது. நான் எப்பொழுதும் உமக்கு முன்பாக நான் தாழ்மை உள்ள ஒரு ஜீவியத்தை நாம் செய்வேன் என்று நாம் அறிக்கை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தாழ்மை எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி கொண்டே போவார். ரகசியம் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது என்ன? எல்லாரையும் அவர் காண்கிறார். எல்லாரையும் காண்கிறார். நமக்கு மட்டும் தேவன் இந்த பூமிக்கு இரத்தத்தை சிந்தல, சர்வ லோகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் நம்மை எல்லாரையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 33வது சங்கீதம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து, எங்கிருந்து நோக்கி பார்க்கிறாரா? வானத்திலிருந்து. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரையும் அவர் பார்க்கிறார். நம்ம ரட்சிக்கப்படாதவருக்கு நாம் ஜெபிக்கிறோம், நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது பரவாயில்ல, ஒரு காலத்துல பிள்ளை இப்படி இருந்துச்சு, நான் தூக்கி எடுத்தேன், இந்த சாட்சியை சொல்லி தேவன் எனக்கு இறங்கினாரே,
அதுபோல அவங்களுக்கு இறங்க வேணும் என்று நாம் விண்ணப்பம் பண்ணும்போது பாருங்க, அவர் எல்லாரையும் ஒருவராகிலும், இந்த சிறியோரில் ஒருவராகிலும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் உள்ள, கெட்டு போனதை ரட்சிக்க மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். ஆகவே அவர் எல்லாரையும் காண்கிறார். நம் குடும்பத்துல ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மற்றவங்க ரட்சிக்கப்படல, அதனுடைய அட்டுழியம் பயங்கரமா இருக்கும். அப்ப இதெல்லாம் தேவன் காண்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர். நீங்க தான் சொன்னீங்க, நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன், இப்படி வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். என்னை நீ ரட்சித்தது போல ஆண்டவர் குடும்பத்தில் இருக்கிற யாவரையும் ரட்சியுங்க என்று நாம் சொல்ல வேண்டும். அவர் எல்லாரையும், வீடுகள் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் காண்கிற தேவனாய், அவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த அறிவு வர வேணும். குடும்பத்தில் இப்படி இருக்கே, சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாரே, பிள்ளைங்க கேட்க மாட்டுதே என்று நம்ம கவலைப்படக்கூடாது. கவலைப்படுகிறதா ஒரு முளத்தை நீத்து கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. தேவ சமூகத்தில் இருந்து நம்மை ஒருவர் காண்கிறார். அவர் என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் காண்கிறார், என் ஜீவியத்தை பார்க்கிறார், என் வழிகளை பார்க்கிறார், என் நடக்கைகளை பார்க்கிறார். அவர் என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் காண்கிறார். அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். ஒருவராகிலும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லையே. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவன், ஒரே ஜீவன் இந்த பூமியில் இருக்குமானால் அவர்தாம் இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் எல்லாரையும் அவர் காண்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அது என்ன? நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறதா கர்த்தருடைய கண்கள். அவன் தீமையான செயல்ல இருக்கு, செம்மையான வழியிலே இல்லை. தேவன் தூக்கி போடல. அவரிடத்தில் வருகிறவன ஒருவனையும் அவர் புறம்பை தள்ளுவதில்லை. கர்த்தர் அந்த பாவியா இருக்கிற மனுஷனை நேசிக்கிறாருங்க. மனுஷனை எல்லாரையுமே அவர் நேசிக்கிறார். அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை தான் என்ன செய்யறார்? வெறுக்கிறார். அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைன்னு பெருமை பாராட்டிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ தேவனுடைய கிருபையினால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய கிருபை தான். ஆகவே தன்னை பெருமையாக நம்ம உயர்த்தி மற்றவங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ரட்சிக்கப்பட்டவங்க கூட ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பேர் ரட்சிக்கப்பட்டவங்க விசுவாசி, அது இருதயத்தில் இருக்கிறது பார்த்தா குப்பையா கிடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்களை நேசிக்க கூடாதபடி அப்படிப்பட்ட அந்தகாரத்தின் கிரியைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் மனதில் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள அவ்வளவு குப்பை இருக்கு. ரட்சிக்கப்படாதவங்க நம்மளை விட அவங்க தேவன், மெய்யான தேவன் என்றுதான் அறியல. மற்றபடி அவங்களும் குடிக்காமையும் கேள்விப்பட்டேன் நான் ஒரு இடத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கண்ணாலே நான் அநேக இடங்களில் பார்த்துருக்கிறேன். எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஆனால் தேவனை அறியலை, அவ்வளோதான். அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இயேசுனா யாரும் தெரியும், ஆனால் அவங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளலை, அவங்க அறியாம. ஆனால் மற்றபடி குடி பழக்கமும் எதுவும் இல்லை. நல்லா வேலை பார்க்கணும், பிள்ளைகளை குடும்பத்தை நல்லா நடத்தி கொண்டு போகணும், அப்படி இருக்கு. அதில் அவங்க பக்தியாக இருக்காங்க. அப்படி பக்தி உள்ளவரில் தேவன் என்ன செய்வாராம்? பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். இப்போ நல்ல ஒரு சில சுபாவத்தை வைத்து ஆண்டவர் அவருடைய அன்பினால இந்த மனிதனை இழுத்து கொள்ளுகிறார். ஆகவே எல்லாரையும் அவர் காண்கிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நீங்கள் அவங்க நினைச்சு நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது உங்கள் கண்ணீரை அவர் காண்கிற தேவன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கணும். எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்கிறீங்க? இந்த கால வேளையில் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து எத்தனை பேர் ஜெபித்தீங்க? கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கணவனுக்காக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியருக்காக, எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்களா? ஜெபிக்கணும். ஒரு சிலர் ஜெபிக்கல. புதிய ஆத்மாக்களுக்கு நீங்கள் சொல்லி தரணும். ஆகவே நீங்கள் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். நம்ம ஜெபிக்கணும். நம்மை காண்கிற தேவன். என் பிள்ளை இன்னி எந்திரிக்கலையே, நீங்கள் படுக்க போகும்போது ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும். அதிகாலையில் என்னை எழுப்பு, உற்சாகத்தின் ஆவியை தந்து எழுப்புங்க. சொப்பனத்தினாலும், சொப்பனம் நல்ல ஒரு சொப்பனத்தினாலும் நிரப்புங்க. அப்படிதான் பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். இந்த வருகை இந்த ராத்திரியில் இருந்தாலும் எந்த நேரம் இருந்தாலும் என் சபையும் வீட்டாரும் எல்லாவுமே சந்திக்கணும் ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க. அவ்வளோதான். சின்ன ஜபம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சின்ன ஜபத்தை பண்ணிட்டு நீங்கள் இருக்கும்போது சொப்பனத்தின் மூலமாக உங்களை எழுப்பிடுவார். என் ஜீவியத்தில் சிறு வயதிலிருந்து அப்படிதான்.
ஏதாவது கரெக்டாக அந்த 3:30-4 மணிக்கு கரெக்டாக வந்துடும். 4 மணிக்கு மேலே போதுன்னா சொப்பனத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர் வர்ற மாதிரி இருக்கும், வசனம் அப்படியே கண்ணுக்கு வந்து வந்து போகும், வார்த்தை அப்படியே உற்சாகம் சரீரத்தில் வரும். மாமிசமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்போ இந்த சரீரம் கொஞ்சம் இதாக இருந்தாலும் இந்த வசனம் உயிர்ப்பிக்கிற வார்த்தை நம்மளை காலை வேளையில் வசனத்தை கொண்டு நம்ம எழுப்பி விடுவார். ஆகவே அதிகாலையில் எழுந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்க, ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் கணவனுக்காக நீங்கள் ஜெபிங்க. அவர் குணமாக்குவார். அவருடைய வார்த்தை தான் வார்த்தையாகிய தேவன். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் வார்த்தை, நம்முடைய தேவன் வார்த்தையாக இருக்கிறார். இந்த வார்த்தையாகிய தேவன் தொட்டு அவங்கள விடுவிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். அவரை ரட்சிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். 7 காரியத்தை பற்றி நாம் கேட்டோம். நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். எதை அவர் காண்கிறார்? முதலாவது இருதயத்தை காண்கிறார். 2வது நம் வழிகளை காண்கிறார். 3வது நம் நடக்கைகளை காண்கிறார். 4வது நம் கண்ணீரை காண்கிறார். 5 நீதிமானை காண்கிறார். 6வது தாழ்மை உள்ளவனை காண்கிறார். அவர் எல்லோரையும் காண்கிறார். ஒரு ஆள் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேணும். அவர் சொன்னார், நானும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல நீங்க விரும்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக பரிசுத்த ஆராதனைக்கு வரணும். ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்ல முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆண்டவர் அப்படியே கிச்சன் ஒரு மனிதனை உயர்த்த அவன் கடைசிக்கு ஆலயத்துக்கு வர முடியாமல் போயிடுது. அதனால தான் ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் சிச்சிக்கிறார் வசனத்தின் மூலமாக. ஒரு குடும்பத்தில் நல்லா ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போனவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க நல்லா ஒரு கூட்டம் விட மாட்டாங்க. புதன்கிழமை வேத பாடம், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், இப்போ நற்செய்தி கூட்டத்துக்கெல்லாம் போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன காரணத்து கூட்டம் அங்கே 8:15 ஆரம்பிக்கும். கரெக்டாக அந்த பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொள்ளுவாங்க. ஆனால் ஆண்டவர் போஷிக்கிறார். ரொம்ப வசதி இல்லை, அப்படி இருக்கிறதுனால ஏதாவது கடை வைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு உதவி செய்யணும், கர்த்தர் என்னை உயர்த்தணும். அந்த மனுஷனுக்கு ஆசை வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற பக்கம் வேலை இல்லை. அப்படி ஒரு நெருக்கடி வரும்போது இந்த ஊழியக்காரருக்கு கூப்பிட்டு ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டார். அனுப்பிவிடவும் இந்த கடையை துவங்கி வைக்கவும் கொஞ்சம் தொகையை வச்சு அனுப்பிவிடவும், ஜெபம் பண்ணி அனுப்பிவிடவும் ஆட்கள் நிறையா வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நல்ல வருமானம், நல்ல செல்வாக்கு. அடுத்து அதில் வருமானம் வண்டி எல்லாம் வாங்கினார். இடம் வாங்கி வாடகைக்கு வீடு, அந்த வீடு கட்டி விடுறார். அந்த அளவுக்கு உயர்த்திட்டார். அவருக்கு என்ன வந்துருச்சு? இருதயத்தில் பெருமை தேவ சமூகத்தவே நல்லா இருந்தால் ஒரு மாதம் இருக்கும், கிச்சுன்னு கர்த்தர் உயர்த்திட்டார். ரேசா உயர்த்தும் போதே இயேசுவி நாமத்தை சொல்லி ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டாங்க. அவர் இந்த தாழ்மை அவருக்குள்ள இருந்துச்சு. அப்ப உயர பெருமை வந்துருச்சு. தேவ சமூகத்து பரிசுத்த ஆராதனையே வர்றதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படி உயர்வு வரும்போது கெட்டின மனைவி பிள்ளைங்க இருங்கப்பா, எனக்கு உதவியா இருங்க, சரக்கு கொடுக்க முடியல, வரிசையில் நிற்கிறேன், நீங்களும் உதவி செய்யுங்க. அவங்களையும் ஆலயத்துக்கு போகாம இந்த மனைவி அவங்க என்ன இருந்தாலும் மறக்கக்கூடாது, கர்த்தருக்கு பயப்படக்கூடாது. இந்த மனைவி ஆலயத்துக்கு போயிடும். ஒரு ஆள் வந்துடும் அந்த பிள்ளைங்க. இந்த ஒரு மனுஷன்ட்டு பார்த்தீங்களா, நம்ம இந்த விஷயத்தில் சாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா வந்துடணும். எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. என்கிட்ட சொன்னீங்கன்னா ஆமாம் நல்ல வேலை பார்க்கட்டும், நல்லா அது மனுஷருடைய யோசனை, அது என்னுடைய யோசனை. ஆகவே அப்படிப்பட்ட யோசனை ஒருபோதும் வாயில் வரக்கூடாது, தூரமாக இருக்கட்டும். ஆகவே தேவனுடைய வார்த்தையின்படி பரிசுத்த ஆராதனையை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். இது ஓய்வு நாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாடு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 6 நாள் நேற்று கூட நம்ம படித்தோம். 6 நாள் ஏற்கனவே நம்ம அதை கேட்டிருப்போம். நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன். கர்த்தர் நமக்கு நல்ல பாதுகாப்பு தரணும். அவளுக்காக அவன் நல்லா தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. ஓய்வு நாள் இந்த தேவனுடைய நீதியை மீறிட்டு நீ தைரியமாக போன, அவங்கெல்லாம் அப்படி போக மாட்டாங்க. அப்படிலாம் இங்கே கிடையாது, அங்கே கிடையாது. இப்போ நீயே ஆண்டவர் மெய்யான தேவனை அறிஞ்சிட்ட. சாக்கு போக்கு சொல்ல ஒரு சிலர் அவங்களே அனுப்பிவிடுவாங்க, பணம் வந்தால் போதும், நீ ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கணக்கு கொடுத்தாகணும். ஆகவே ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவர் நிச்சயம் வரணும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில நேரங்கள்ல இந்த ஆராதனை பிசாசு என்ன செய்வானா, என் இஷ்டம் உள்ளவனுக்கு நான் தருவேன், நீ பரிசுத்த ஆராதனைக்கு போகாத, வேதத்தை வாசிக்காத, நான் என்ன சொல்றேனோ அதுபடி நட. வேத வசனத்துல நான் வாசிக்கிறோம், அவனுக்கு இஷ்டப்படி அப்படிப்பட்டவனே ஆசீர்வதிக்குன்னு வேதம் சொல்லுது. நான் பீதிக்கிற கூடாது, ஐயோ நான் உயர்வா போறோம், பிசாசு உன்னை ஆசீர்வதிக்கிறான்னு அர்த்தம். ஆனா தேவனுடைய நீதியை கொஞ்ச காலம் இருக்கும், பிறகுதான் தெரியும். ஆமா, போகும்போது அதுல சமாதானம் இருக்காது. ஏன்னு சொல்ல வரனா, கர்த்தர் ரேச உயர்த்தும் போதே உன்னை தாழ்த்திடணும், தாழ்த்தி வரணும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நீ பரிசுத்த ஆராதனைக்கு வரணும், அவருடைய பாதபடியிலே நீ பணியணும். நீ வீடுல தோமுன்னா போதும் நினைக்க கூடாது. எதுக்கு ஆலயம்னு வச்சிருக்காரு, ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கும் போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ கிறுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும் போல, அதனால பொழுது போலன்னு வச்சிருக்காங்க. அந்த நாட்களே தேவன் ஏற்படுத்தினார். அநேகர் அப்படிதான் நினைக்கிறாங்க. எதுக்கு பரிசுத்த ஆலயம்? இங்க எல்லாரும் ஒருமித்து, இந்த வேம்பாறுல இன்னும் ஒரு மனம் ஒரு சிலருக்கு இல்லைன்னு ஆண்டவர் உணர்த்தினார். எல்லாரும் ஒருமனப்பட்டு நீங்க ஜெபித்தீங்கன்னா தேவ அக்கினி, பரிசுத்த அக்கினி இறங்கும், அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ரட்சிக்கப்படாதவங்களாம் தேவாலயத்துக்கு தேடி வருவாங்க. கர்த்தருடைய வல்லமை அவ்வளவு பெரியதான வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை. அதெல்லாம் வருகிற நாட்களில் பார்ப்போம். இரத்தத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. ஆகவே பரிசுத்த நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டவங்க, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க எப்படிதான் வெக்கம் இல்லாம பரிசுத்த பந்தியில இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விஷயத்துல சாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விஷயத்தில் நாம் இருக்கிறோமா? தேவன் காண்கிறார். நான் இப்பெல்லாம் ஆராதனைக்கு வரல, எங்க இருக்காங்க என்னால பார்க்க முடியாது. ஒரு சிலருக்கு ஒரு சில நேரங்களில் தேவன் வெளிப்படுத்துவார், எல்லாமே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்க மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த துக்கம் என்னோட போட்டோம், என் பிள்ளைக்கு வெளிப்படுத்தி அது துக்கப்படும் சொல்லிட்டு ஒரு சில காரியம் காமிக்க மாட்டார். ஆகவே தேவனுடைய நீதியை யாரா இருக்கட்டும், ஊழியக்காரா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், அவரவருக்கு கொடுக்கப்பட்ட தேவன் கொடுக்கப்பட்ட நீதியை நாம் நிறைவேற்றினால் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆகவே பரிசுத்த ஆராதனைக்கு ரட்சிக்கப்படல ஒரு குடும்பத்தில் அவங்க வாராங்களோ வரலையோ, ஆண்டவர் ஏற்ற காலங்களில் கொண்டு வருவார். ஆண்டவர் கேட்க மாட்டார். நீ ரட்சிக்கப்பட்டு மனதார பாவ அறிக்கை செய்து தேவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆராதனைக்கு வர வேணும். ஏனதோன்னு ஒரு ஆலயம் இருக்கு, ஒரு பாதுகாப்பு கிடைச்சா போதும், அப்படி செய்யக்கூடாது. காலம் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் காலத்தை என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் காண்கிறவர், இருதயத்தை காண்கிறார். அவருடைய நீதியை நீ நிறைவேற்றாதபடி இருப்பாயானால் தேவன் துக்கப்படுகிறார். ஆகவே ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கு, ஆண்டவர் ஒருமித்து நம்ம ஆராதிக்கிறதுக்காகவே நீங்க குடும்பத்தோடு வரணுங்க. குடும்பத்தோடு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்றது அது ஒரு பெருமை, ஆவிக்குரிய பெருமையும் இருக்கு. வசனத்துல வாசிக்கிறோம், ஆவிக்குரிய பெருமையை தேவன் வெறுக்கிறார். ஆகவே கர்த்தர் நம்மளை உயர்த்தணும், நம்மளே நாமே உயர்த்தக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் கூட இருக்கே, தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல, அந்த வசனம் இருக்கு. ஆகவே கர்த்தர் தாமே நம்ம புகழணும், அவர் தான் உயர்த்தணும். அது வரைக்கும் பலத்த கையில அடங்கி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை ரெகுலராக வரணும். 6 நாளும் இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளதும் சனிக்கிழமையே தந்துடுறேன், 6 நாளுக்குள்ள மறுநாளுக்குரியதை எடுத்துக்க. ஏன்னா மற்ற 6 நாளும் உள்ளது அன்றாடு இருக்கிற வானத்திலிருந்து அப்பமும் அந்த மாமிசமும் தரார் ஆகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் நாம் பார்த்தோம், உங்கள் தேவைக்கு ஆனதை நீங்க பிறக்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் மிகுதியா பிறக்கிறாங்க, பூசணம் பத்துறது, ஆண்டவருடைய கோபம் இறங்குறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கணும்னு சொல்றார். ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, 7வது நாள் அதே முத நாளே எடுத்துக்க, 6 நாளுக்குள்ளதும் இருக்கணும்னு சொல்றார். கடைசியில 7வது நாளும் கிடைக்குமான வாயை பிளந்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கலாம், போய் 7வது நாளும் போய் தேடிச்சுக்கலாம். பாளையத்தை சுத்திலும் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் தான் சொல்லிட்டாரே. அப்படி கோபம் இறங்குது, இறங்கி மோசையிட தான், உனக்கு எனக்கு பேச்சு இல்லை, என் நீதியில நீ இல்லை, அதனால உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நேரடியா இங்க ஜனங்களோடு பேச மாட்டார். வேதத்துல பாத்தீங்கன்னா தெரியும், தீர்க்கதரிசிகளோடு மோசையோடு பேசுறார். இந்த ஜனங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பார் சொல்லிட்டு, என் நீதியை சொல்லியும் அவங்க மீறுறாங்க சொல்லிட்டு தேவனுடைய கோபம் இறங்குறதை நம்ம பார்க்கிறோம்.
ஆகவே நம்முடைய தேவன் காண்கிறார். நாம் என்ன செய்யறோம், எது பேசுறோம், யார்கிட்ட ஒரு குடும்பத்தை பற்றி தீங்கா பேசினாலும் அவர் பார்க்கிறார், தூரத்திலிருந்து பார்க்கிறார். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், தேவனுடைய பிள்ளை என்று நாம சொல்லலாம். ஆனா இப்படிப்பட்ட தீமையான காரியம் இருந்தால் தேவன் தூரமாக போயிடுவார், தூரமாக அறிவார். என் கிட்ட வா, என் அன்பிலை நிலைத்திரு, என்னிடமாக வா என்று தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் பார்க்கிறார். நாம் இருதயத்தை காண்கிற தேவனை நோக்கி எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம்? நம் வழிகளை அவர் காண்கிறார், நம் நடைகளை காண்கிறார், நம் கண்ணீரை காண்கிறார், நீதிமான்களை காண்கிறார், தாழ்மையுள்ளவனை காண்கிறார். எல்லாரையும் அவர் காண்கிறார், எல்லாரையும் அவர் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகார் பாருங்க, என்னை காண்கிற தேவன் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, தன்னோடு பேசின, எவ்வளவு ஒரு அதிசயம்! தேவன் நம்மோடு அவர் பேசுகிறாரா? நாம் நோக்கி பார்ப்போமாக. தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டால், ஒரு தெய்வத்துக்கே ஒரு பேர் வைக்கிறா பார்த்தீங்களா? நீர் என்னை காண்கிற தேவன், எவ்வளவு ஒரு அதிசயம்! கர்த்தருக்கு பேர் வைக்கிறத பார்க்குறோம். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது புதுசாக பேர் வைங்கன்னா கேட்குறது அடங்குறதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதனையோடு துக்கத்தோடு நான் சொல்கிறேன், இந்த ஜனத்தை வணங்கா கழுத்துள்ள ஜனம். நீ பேர் மாத்தினா பழையவர்கள் ஒளிஞ்சிரும். எதுக்கு? அதனால் நேரம் இல்லாமல் ஆண்டவர் சொன்னார். அதெல்லாம் தேவனுடைய நீதி. ஆபிரகாம் ஒவ்வொருவருக்கும் பேரை மாற்றிருக்காருங்க. சுபாவங்கள் இது மூலமா மாறணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு பாருங்க, இஸ்ரவேல் என்று வச்சார். ஒவ்வொருவருக்கும் பேர் மாற்றப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த ஒரு மனுஷி தான். கர்த்தர் என்னோடு பேசிட்டார், என்னை கண்டிட்டார், என் வேதனையை அவர் பார்த்துட்டார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் தேவனை நோக்கி அவருக்கு ஒரு பேரை வைக்கிறதை பார்க்கிறோம். நம்ம எத்தனை பேர் நம்ம பார்க்கிறோம், தேவன் நமக்கு வைக்கிற ஊழியர் மூலமா சொல்ற பேரவே நம்மளால ஏத்துக்கிற முடியல. தன் சொந்த நீதியில நடக்கிறது. அப்படிப்பட்ட ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று நாம் பார்க்கிறோம். எப்பொழுதும் காண்கிற ஒரு ஊழியக்கார் சொல்றாங்கன்னா பொழுதுபோக்குக்கு சொல்லலை, இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மனதார நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இன்னும் ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமா இருக்கிற ஜனங்களை அதை சொல்லி கொடுங்க, கெடுத்துடாதீங்க. பேரும் மாற்றணும். இந்த பேர் ரேஷன்கார்டில் இருந்தாலும் கூப்பிடுற பேர் தேவன் வச்ச பேராக இருக்கணும். அப்படி அவங்களுக்கு விவரமாக சொல்லணும். பேர் வச்சுட்டா எல்லாம் மாற்றணும், ரேஷன் கார்டு எல்லாம் அப்படிலாம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூப்பிடுற பேர். ஆகவே காளியம்மா, மாரியம்மா, வேற என்னது, முனியம்மா பாருங்க, அப்படி பேர் இருக்கும். ஆனால் பேர் மாற்றிருக்காங்க, தேவன் கொடுத்த பேரவே மறந்துட்டாங்க. ஆப்பனூரில் அந்த பேர் அப்படிதான், முனியம்மா, காளியம்மா அதெல்லாம் இருக்கு. உன் பேர் என்னம்மா? ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், உன் பேர் என்ன? நினைவு இல்லையே, மறந்துட்டேன். அப்போ அந்த பேர் மனதில் நான் வைத்துக்கொள்ள வேண்டும். இவர் சொல்றாரு, யாரு? தாவீது ராஜா சொல்றாரு. எடுத்தவங்க சீக்கிரம் எடுத்து வாசிங்க. அந்நிய நாமங்களை என் நாவனால் என்ன செய்ய மாட்டேன், உச்சரிக்க மாட்டேன் என்று சொன்னார். யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். சீக்கிரம் 18வது அதிகாரம் இருக்குமோ? ஆகவே நீங்க பாட்டு வருஷம் முழுவதும் காளியம்மா, முனியம்மா சொன்னா இந்த வல்லமை, அதுல இருக்கிற தீய வல்லமை உங்களை தாக்கும். ஆகவே தாவீது ராஜா பழைய ஏற்பாடு, அவரே சொல்றாரு பாருங்க, என் நாவல என்ன வராதான், வாசிங்க 16வது அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 16வது சங்கீதம் 4வது வசனம். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன பெருகுமா? வேதனைகள் பெருகும். வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுனால் என்ன செய்ய மாட்டேன், உச்சரிக்கவும் மாட்டேன்னு சொல்றாருங்க. ஒரு சில நேரங்களில் நான் பெரும்பாலும் எந்த அளவுக்கு அது தவறு அதை நீக்கணுமோ பெரும்பாலும் ஏங்க அப்படிதான் நான் கூப்பிடுவேன், திரும்பி பார்ப்பாங்க. ஆகவே அந்த அந்நிய நாமங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, உச்சரிக்க கூடாது. அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் என்று அந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ஒருபோதும்
அப்படி நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அதே வசனத்தை 8வது வசனம், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தாவீது ராஜா சொல்றார், எப்பொழுதும் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தையாகிய தேவன் இந்த வேத வாசிப்பிலும் ஐக்கியத்திலும் ஜெபத்திலும் நாம் தரித்திருக்கிறோமா? நாம் அப்படி இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆகார் பாருங்க, வந்து கைவிடப்பட்ட நிலையிலே வந்து அவர் சொல்லுகிறார், இந்த தனிமையை உணர்கிறாள். என்னை விரட்டி விட்டுட்டாரு, நான் என்ன செய்வேன் சொல்லிட்டு புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்து அவர் பார்க்கிறார், ஆகாரே நீ எங்க இருக்கிறாய், ஏன் நீ அழுகிறாய், உன் கண்ணீரை நான் கண்டேன், நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். இந்த தேவன் சொல்றதுக்கு முன்பாகவே கர்த்தர் பேசுறார். அந்த சூழ்நிலையை அவர் பார்த்துட்டார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று வந்து ஒரு தெய்வத்துக்கே ஒரு பேர் வைக்கிறானா பாருங்க. ஸ்தோத்திரம். எவ்வளவு கண்ணீர் விட்டு அழுதுருப்பா. நம்ம ஆலயத்துக்கு வர்றது நல்லதுதான், ஆனா நம் ஜீவியம் வந்து ஒரு மாற்றம் நம் ஜீவியத்தில் உண்டாயிருக்கா? நம் இருதயத்தை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறாரே. இந்த ஒருவர் நம் மத்தியிலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக நம் இருதயம், நம் நடக்கைகள், நம்ம செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. முழங்கால் படி எடுவோமாக. முடியாதவங்க எழுந்து நின்று நம்மை முழுமையாக அவருடைய திரு வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இருந்தாலும் ஒருவர் என்னை நோக்கி பார்க்கிறார் என்று நீ உன் செவிகள் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறது? அல்லேலூயா. அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஒருபோதும் நீ கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறேன் என்று நீ நினைக்கலாம். தேவன் உன்னை கைவிடுவதில்லை. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு அவர் கைவிடுவதில்லை. உன்னை அவர் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து உன்னை பாதுகாக்கிறார். உன் தேவையானதை அவர் தருகிறார். உனக்கு ஆலோசனை கர்த்தராய் இருப்பார். சமாதான பிரபுவாய் இருப்பார். நீதியின் ராஜாவாய் உன் ஜீவியத்தில் இருப்பார். நம்மை பாதுகாத்து கர்த்தர் ஜெயமாய் வழி நடத்துவார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ இருந்தாலும் அவர் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு நல்ல பதிலை தருவார். அவர் இரக்கத்தின் தேவன். அவர் உனக்கு இறங்குகிற தேவனாய் இருந்து அவர் வழி நடத்துகிறார். ஆகவே இந்த வேளையிலும் கூட நாம அர்ப்பணிப்போமாக. என் இருதயத்தை நீங்க பார்க்கிற தேவனப்பா, என் இருதயத்தை நீங்க பார்க்கும்போது என் இருதயம் குப்பையாக தீமையானதா இருக்கக்கூடாது. ஆண்டவர் என் இருதயத்தை ஒரு விசையாக உடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியுங்க என்று நீ சொல்லுவாயாக. அவர் உன்னை நேசிக்கிறார். உன்னை ஒருபோது உன்னை புறம்பே தள்ள மாட்டார். கர்த்தருடைய பாதபடியிலே நீ முழுமையாக உன்னை அர்ப்பணிப்பாயாக. ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. அதுவே நாம் தேவனுக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நீ பார்ப்பாயாக. இந்த ஆகார் கைவிடப்பட்ட வேளையிலும் கூட ஆண்டவர் தவித்து கண்ணீர் விட்டு அழுகும் போது இந்த ஆகாருடைய கண்ணீரை கண்டார். கர்த்தர் பார்த்து அவர் உதவி செய்தாரே. நம்முடைய கண்ணீரை அவர் பார்க்கிற தேவன். ஒருபோதும் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியாயிருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. அவர் நம் இதயத்தின் நம் வழிகளையும் நம் நடக்கைகளையும் ஒவ்வொன்றையும் அவர் நோக்கி பார்க்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனாயிருந்து நம் ஒவ்வொருவரையும் ஒரு ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவர், நீர் என்னை காண்கிற தேவன்.
தினம் காப்பவரே, மகிமை என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிப்போமாக. நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். மனுஷர் கூட நம்ம பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகலாம். நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன், உனக்கு இறங்குகிற தேவன். அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் உன்னை எப்பொழுதும் அவர் காண்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை உன்னை நோக்கி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாக திடன் கொள்வாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே ஷகலகதுட பகதுடா. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று தாவீது ராஜா சொன்னாரே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கைவிடாத தேவன். அந்த ஆகாரை தேவன் சந்தித்த தேவன் உன்னையும் அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையாக அறிக்கை செய்வோம். சத்தங்கள் வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் என்னை எப்பொழுது நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயம் வரட்டும். ஹல்லேலூயா. வல்லமை, தேவ வல்லமை. ஆண்டவரே ஆவியானவரே, கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீங்க பார்க்கிறீர். ஆண்டவரே நீர் இதயத்தை காண்கிறவர். ஆண்டவரே, எங்களுடைய வழிகளை காண்கிறவர், எங்களுடைய நடக்கைகளை காண்கிறவர், எங்களுடைய கண்ணீரை நீ காண்கிறவர். நீதிமான்களை காண்கிற தேவன், தாழ்மை உள்ளவனை காண்கிறீர். எல்லோரையும் நீ காண்கிறீர், எல்லோரையும் நீ நேசிக்கிறீர். ஆண்டவரை, எல்லாரையும் நீ ரட்சித்து நீ வழி நடத்துகிற தேவனாய் இருக்கீங்க. கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த ஆகாரை நீங்க சந்தித்த தேவன், ஆண்டவரே, இந்த வேளையில ஒவ்வொருவரும் இரட்டிப்பான நன்மையினால் நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை. ஓ சுகடகதுடபகதுடா. நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சுத்திரம், 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 சுத்திரம். இந்த வார்த்தை எத்தனை பேர் பார்க்காம சொல்ல முடியும்? ஒரு சிலர் பார்த்து கூட சொல்லுங்க. அடுத்த வாரம் நீங்க அது பார்க்காம மனப்பாடம் பண்ணியிருக்கணும். தேவனுடைய தலைப்பு வசனம் என்ன? முதலாவது எதை காண்கிறார்? நம் இதயத்தை காண்கிறார். 2, 3, 4, 5, 6, 7. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம் இதயத்துக்குள்ள கேட்கறது மாத்திரமல்ல, அதுபடி நாம் செய்கிறவர்களாய் தேவனுடைய பரிசுத்த பாதையிலே நாம் ஒவ்வொருவரும் நடந்து அவர் ஒரு நாள் வருவார். அவரை சந்திக்க நாம் அந்த இடத்துல தகுதி உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சுத்திரம், 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 சுத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சுத்திரம், சுத்திரம், சுத்திரம். ஜெபிப்போம். இந்த வேளையில கர்த்தாவே, ஜெபிக்க எங்கள் கிருபை தந்தீரப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே. தாழ்மையிலருக்கு கிருபை அளிக்கிற தேவன் கர்த்தாவே, எங்க கண்ணீரை காண்கிற தேவனப்பா. இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தாவே, கர்த்தாவை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி எங்களுக்கு கிருபை தந்தீரப்பா. ஆண்டவரே, பாட்டின் பகுதி ஆசீர்வதித்தீர், ஆராதனை பகுதி ஆசீர்வதித்தீர் கர்த்தாவே. சோத்திர ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி தந்தீர் கர்த்தாவே. ஏசப்பா, சோத்திர உன்னதத்தில் இருந்த ஆண்டவரே, தேவ செய்தி ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தந்தீர் கர்த்தாவே. இந்த வேளையிலே கர்த்தாவே, இந்த தேவ செய்தி கர்த்தாவே, இந்த நைட்டு வேலை கர்த்தாவே உயிர்ப்பிக்கணும், பாதுகாக்கணும், வழி நடத்தணும், ஆசீர்வதிக்கணும் தகப்பனே கர்த்தாவே. ஏசப்பா, சோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆத்மா உண்மை நோக்கி துதிச்சு கொண்டே இருக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசி குடும்பம் குடும்பமாய் கர்த்தாவே ஆலயத்துக்கு வர பரிசுத்தமாய் இருக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நாங்க கடைசி காலத்துல வந்திருக்கோம் ராஜா. உண்மை மாத்திரம் துதிக்கிற மகனாய் மகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக்கொள்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க ஆசீர்வதித்து தந்தபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் மூலமா நீர் எங்களோடு பேசினீர் கர்த்தாவே. ஆண்டவரை ஸ்தோத்திரம். நீர் என்னை காண்கிற தேவன் என்று இந்த ஆகார் சொன்னது போல கர்த்தாவே, நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நீ காண்கிற தேவனாய் நீர் எங்களோடு நீங்க பேசுனீங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இங்க வந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் நீங்க பேர் ஆசீர்வதிங்க. வருகிற நாட்கள்ல அநேகர கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆராதனைக்கு நீங்க கூட்டி சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீ நல்லவர். ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நீ அடைக்கலமா கேடகமாய் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொரு இருதயங்களிலும் காணப்பட்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.